யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடாக வரக்கூடிய நெக் டிசைனை எப்படி லைனிங் துணியில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டிங்கில் போடக்கூடிய நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, இது பார்த்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டிங்கில் போட்டது தான். கை டிசைன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் தச்ச ப்ளவுஸு. அதாவது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸை எப்படி லைனிங் துணியில் கட் பண்ணி இந்த நெக் டிசைனும் இந்த கையில் இருக்கக்கூடிய டிசைனும் நான் இந்த ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நெக் டிசைனை பார்த்துருப்பீங்க. ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸும் பாருங்கள், சேம் அதே மாதிரி மிஷின் எம்ப்ராய்டிங் தான். நெக் டிசைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை டிசைனும் போட்டு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கை. இது ப்ளவுஸோட பேக் சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், எல்லாமே நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். இதுக்கு பேக் சைடு நான் கழுத்து கட் பண்ணலை. அதாவது ப்ளவுஸோட இறக்கம், கை ஆமோல் ரவுண்டு இறக்கம், அதே மாதிரி செஸ்ட் அளவு, இது மட்டும்தான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நான் கழுத்து கட் பண்ணல. இந்த மாதிரி ரெடிமேடாக வரக்கூடிய ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை மிஷின் எம்ப்ராய்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கழுத்து கட் பண்ணவே கூடாது. அப்படி கட் பண்ணாமல் தைச்சிங்கன்னா தான் அந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அது தைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது அந்த கழுத்தெல்லாம் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ப்ளவுஸோட பேக் சைடில் அந்த சென்ட்ரு கீழ் பக்கமும் மேல் பக்கமும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். சென்ட்ரும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் பூ டிசைன் போட்டதுலையும் கரெக்டாக சென்ட்ரு மடித்து 2 பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து எம்ப்ராய்டிங் கரெக்டாக வச்சு சென்ட்ரு ஒரு மார்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமும் சென்ட்ரு கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கம் நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு துணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நேர் பண்ணிக்கலாம். ஷோல்டரை ஃபஸ்ட்டு நேர் பண்ணிக்கணும். இப்போது லைனிங் துணியில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு மார்க்கையும் இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரு மார்க்கையும் கரெக்டாக ஒன்றா வச்சு மேல் பக்கம் ஷோல்டர் பாருங்கள் ஒரே நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கோடு, நடுவில் இருக்கக்கூடிய சென்ட்ரு கோடும் அந்த பூ டிசைனில் கரெக்டாக சென்டராக வருதா அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடு சென்டரில் கரெக்டாக அந்த மார்க் பண்ணலைங்களா, அதிலே ஒரு பெரிய தையல் வச்சு அந்த எம்ப்ராய்டிங் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் ஒரு தையல் ஒன்று போட்டு நிறுத்திக்கலாம். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஷோல்டரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்து கேப் வரைக்கும் நேர் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இப்போது கழுத்து ஓரம் தையல் போடணும். எப்படி போடணும் அப்படின்னா, எடுத்த உடனே கழுத்து ஓரம் போடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் தையல் போடணும். ஏன்னா நமக்கு துணி ரெண்டும் ஒன்றா கிரீஃபாக நிற்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போடும்போது தையல் போடுறது சௌரியமாக இருக்கும். இந்த கழுத்தினுடைய சென்ட்ரு பகுதி நமக்கு மாறாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சென்டரில் பெரிய தையல் போட்டோம். மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா நேராக தையல் போட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அளவு சென்ட்ரு மாறாது. அதனால் 1/4 இன்ச்சு ஓரமாக தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 1/4 இன்ச்சு நோக்கி தான் தையல் போட்டிருக்கிறேன். அடுத்து இப்போ கழுத்து ஓரம் தையல் போடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ரெடிமேடாக வரக்கூடிய நெக் டிசைன் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் தையல் போடணும். நீங்கள் எடுத்த உடனே ஓரம் போட்டிங்கன்னா அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரத்தில் மோட்டாவாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா தையல் கரெக்டாக வராது, ஃபினிஷிங்காக வராது. கொஞ்சம் கீழே மேலே ஒதுங்கி வரும். இப்போது ஒரு டைம் தையல் போட்டுட்டு நீங்கள் 2வது முறை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா தையல், அந்த தையல் ஓரமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உள்பக்கம் அந்த பிசுறும் பிரிஞ்சு வராது. ஏன்னா அந்த தையல் ஓரத்தில் இருக்கிறனால நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும். இப்போது அந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப் வர தவளை எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருவேன்.
ஏற்கனவே நான் காமிச்ச ரெட் கலர் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சேம். இது எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தான் தச்சு வந்து ஃபினிஷிங் பண்ணேன். அதே மாதிரி அந்த சென்டர் பகுதியும் கட் பண்ணி விடணும். இது கார்னர் ஷேப் வர்றதுனால மேல் பக்கம் ரவுண்டுக்கு எப்படி கட் பண்ணி விட்றேன்னு பாருங்கள். இப்போது நம்ம அப்படியே திருப்பினாவே போதும், அந்த நெக் டிசைன் வந்து நமக்கு மேல் பக்கம் ஃபினிஷிங் வந்து வந்துடும். சும்மா திருப்பினாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா ஓரமாக போட்டிருக்கிறோம். அந்த ஓரமாக போடும்போது ஒரு நூல் தள்ளி போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த எம்ப்ராய்டிங் ஒட்டி போட்டாங்கன்னா உங்களுக்கு திருப்பும் போது அந்த எம்ப்ராய்டிங் பூவும் சேர்ந்து வந்து உள்பக்கம் வந்து திரும்பும். அது வந்து ஃபினிஷிங் வந்து வரவே வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் கழுத்து ஓரமாக தான் நம்ம வந்து தையல் வந்து போடணும். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஓரம் போட முடியல. ஒரு பைப்பிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து என்னால் வந்து போட முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தையல் போடும்போது நல்லா பாருங்கள், அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணியை லேசாக இழுத்து பிடிச்சி தான் தையல் போடுறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் நமக்கு அந்த லைனிங் துணி மேல் பக்கம் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்து ஓரம் மேல் பக்கம் தையல் போடுறதா இருந்தால் உள் பக்கம் நம்ம போட்ட தையல் ஒரு தையல் போட்டால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் அளவுக்கு தையல் போடுறதுனால உள் பக்கம் பார்த்தீங்கன்னா நான் டபுள் தையல் போட்டிருக்கிறேன். ரெண்டாவது தையல் போடுறத வந்து வீடியோவில் வந்து நான் வந்து காட்டல. டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தையலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் கம்மி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிட்டோம். கழுத்து எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். அடுத்து லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் தனித்தனியாக இருக்குது. இப்போ கீழ்ப்பக்கம் இறக்கத்துக்கு நம்ம வந்து மடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணியில் இறக்கத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மடிச்சிக்கலாம். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் துணியை வந்து நம்ம வந்து மடிக்கணும். இப்போ லைனிங் துணியை விட ஒரு 1/2 இன்ச்சு மிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்து ப்ளவுஸ் துணி வந்து நேராக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். மேல் பக்கம் திருப்பி கரெக்டாக அந்த லைனிங் துணி இறக்கத்துக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடிய ப்ளவுஸை அப்படியே மடித்து வச்சு ஓரம் தையல் போட்டால் போதும். இந்த மாதிரி போடும்போது இந்த எம்ப்ராய்டிங் பூவில் வரக்கூடிய இந்த சுருக்கம், ப்ளவுஸில் வரக்கூடிய சுருக்கம் நிறைய வரும். எம்ப்ராய்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய சுருக்கம் வரும். அந்த மாதிரி மெத்தேடுக்கு இந்த மாதிரி சுருக்கத்தை நல்லா எடுத்து விட்டுட்டு கீழ்ப்பக்கம் ஓரம் அப்படியே வந்து மடித்து வச்சு தையல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடணும். தையல் போட பார்த்திங்கன்னா அந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுட்டு வரணும். அடிப்பக்கமும் உள்பக்கம் மடிச்சிட்டோம், மேல் பக்கமும் உள்பக்கம் மடிச்சிட்டோம். அப்படியே ஓரம் கரெக்டாக வச்சு தையல் போட்டால் ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். எப்பயுமே இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கெலாம் கீழ்ப்பக்கம் ஓரமாக வந்து தையல் போடுங்க. அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கமும் மடித்து தையல் போட்டுட்டோம். உள்பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வந்துருக்குது. இப்போ சைடில் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு தையல் நம்ம உள்பக்கம் போட்டு நம்ம வந்து இந்த ரெடிமேடாக வரக்கூடிய இந்த நெக் டிசைனை வந்து திருப்ப முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மடிப்பையும் கரெக்டாக இறக்கத்துக்கு நம்ம ரெண்டு பக்கத்தையும் கரெக்டாக ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் துணியில் மடிச்சுட்டு ப்ளவுஸ் துணி அப்படியே மடித்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டாலும் கம்ப்ளீட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பேக் சைடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து தையல் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதும் ரெண்டாக மடித்து கரெக்டாக அந்த கழுத்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா, ரெண்டாக மடிக்கும்போது ப்ளவுஸோட இறக்கமும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றதே பார்க்கணும். அடுத்து ஷோல்ட்ரு, நான் எப்பவுமே ஷோல்ட்ரு வந்து அகலமாக தான் கட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு. இப்போ நமக்கு தேவையாகிற அளவுக்கு ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை ஆமோல் ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரி ஒர்க் டிசைன் வருது இல்லைங்களா, அந்த நெக் டிசைன் இருக்கிற பக்கம் தான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். பாருங்கள், அப்படின்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ரெண்டு பூவும் ஒன்றோட ஒன்று வந்து சேரணும். இந்த பக்கமும் அதே மாதிரி எம்ப்ராய்டிங் பூவுக்கு மேலே எந்த அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு நேராக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஷோல்டரை. அடுத்து லைனிங் துணி அடியில் வச்சுட்டு நம்ம கழுத்து அகலம் இதுக்கு 2.25 அளவுக்கு வந்து கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அகலத்தில் கரெக்டாக 2.25 கரெக்டாக வச்சு கீழ்ப்பக்கம் அந்த ஊக்ஸ் பட்டி சைடு நேராக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து நமக்கு நேர் வந்துடும். இப்போது நம்ம பேக் சைடு வந்து எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு வந்து தையல் வந்து போட்டுக்கணும். எடுத்த உடனே ஓரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து ஃபினிஷிங் வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு திரும்ப நீங்கள் ஓரமாக தையல் போடும்போது அந்த துணி வந்து நவராது. அப்போது ஓரமாக தையல் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி நிதானமாகவும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த துணி திருப்புறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்ட தையல் ஓரமே கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு திரும்புறதுக்கு அந்த கழுத்து ரவுண்டுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு
இப்போ வந்து நம்ம வந்து கழுத்து வந்து திருப்பிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் டபுள் தையல் போட்டிருக்கிறேன். ஆனால் வீடியோவில் ஒரு தையல் மட்டும்தான் போட்ட மாதிரி தெரியும். இப்போ மேல் பக்கம் கழுத்து ஓரம் வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு ஏன் ஓரம் வந்து தையல் போட முடியலன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி வந்து உள் பக்கம் கொடுத்து அந்த கழுத்து ஓரம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரம் வந்து தையல் போட முடியல. இப்போது கழுத்துக்கு தையல் போட்ட பிறகு தான் லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இது வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த சுருக்கத்தெல்லாம் வந்து எடுத்து விடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கழுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் வந்து நம்ம லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுருக்கத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியும். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து ஷோல்டருக்கும் தையல் போடணும். சுற்றி தையல் போட்டு தான் கடைசியாக ஷோல்டருக்கும் தையல் போடணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரெடிமேடாக வரக்கூடிய எந்த நெக் டிசைனாக இருந்தாலும் ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த கழுத்து வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கழுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இது அப்படியே கொண்டு போய் அந்த லைனிங் துணி மேலே வைக்கும்போது ரெண்டும் ஒரே அளவுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். கழுத்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க்லேயே வந்து நம்ம வந்து தையல் போடும்போது நமக்கு அந்த கழுத்தினுடைய அகலமும் அதே இறக்கமும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரும். பார்க்க நமக்கு வித்தியாசமே வராது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மார்க்லேயே வந்து தையல் போட்டு நான் வந்து அந்த கழுத்து வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் துணி மேலே மேல் பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் வந்து ரெண்டு பக்கமும் கழுத்து இறக்கம் ஒரே மாதிரி வருது. ரொம்ப சுலபமான மெத்தேடு. நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து கழுத்து வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக வந்து அந்த எம்ப்ராய்டிங் டிசைனில் வந்து கொண்டு போய் ஒரே அளவுக்கு பொறுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெடிமேடாக வரக்கூடிய நெக் டிசைனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக மிக சுலபமான முறையில் வந்து தைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை விட இன்னும் யாருன்னா எளிமையாக வந்து யூடியூப்பில் சொல்லி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப கிரேட்டு. அவங்கள நான் வந்து மனதார வந்து பாராட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி நமக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பேக் சைடும் வந்து ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் சைடும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சாவே போதும். இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கழுத்தையும் ஒன்றா வச்சு காட்டுறேன். ஒரு நூல் கூட நமக்கு வித்தியாசம் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்டர் வந்து பிடிச்சி தைக்கணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் கரெக்டாக பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த ரெண்டு டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த கேப் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கேப் மேலே பிடிச்சி தைக்கிறத கரெக்டாக விட்டாங்கன்னாவே பாருங்கள் இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக ரெண்டு பூவும் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடிமேடாக வரக்கூடிய நெக் டிசைனை வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணணும். ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண உடனே இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஆகிடும். நம்ம எப்பவும் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நம்ம வந்து தைச்சி முடிச்சிங்கனாவே இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து மேல் பக்கம் ரொம்ப பெண்டாக இருக்குது. பேக் சைடு இருக்கிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாக இருக்குது. இந்த ரெட் கலரில் பாருங்கள் ஒரே நேராக இருக்குது. இது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் அது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வரும். இது பாருங்கள் இன்னொரு ப்ளவுஸு. இது வந்து நான் இன்னும் தைக்க ஆரம்பிக்கலை. இதுவும் ஆனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பேக் சைடு டிசைனு, ஃப்ரண்ட்டு டிசைனு. இது வந்து கைக்கு வந்து கொடுக்குற மெத்தேடு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதேமாரி தான். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து நான் வந்து கட் பண்ணல. இந்த மாதிரி கட் பண்ணாமல் ரெடிமேடாக வரக்கூடிய நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தைக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் தான். கழுத்து பகுதிக்கு எப்படி சென்ட்ரு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி கை பகுதிக்கும் சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெண்டு சென்டரையும் கரெக்டாக ஒன்றா வச்சு கீழ்ப்பக்கம் ஒரே ஒரு தையல் போட்டு நம்ம அந்த சென்டர் கரெக்டாக வச்சு தையல் போட்டு திருப்பினாவே போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை ஃபினிஷிங் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் வந்து நமக்கு மாறக்கூடாது. அப்படி மாறாமல் இருந்தாவே இந்த நெக் டிசைன் தைக்கிறது ரொம்ப சுலபம். இந்த வீடியோவில் ரெடிமேடாக வரக்கூடிய நெக் டிசைனை வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்ற மெத்தடை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.